நம்ம சந்தோஷமா இருந்தோம்னா, நம்ம மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம்னா அது நம்முடைய உடம்புக்கும் நல்லது. எப்படி லவ் இத உறுதியா சொல்ல முடியுமா அப்படின்னா, உறுதியா சொல்ல முடியும். சான் பிரான்சிஸ்கோல சமீபத்துல ஒரு ஆய்வு நடத்திருக்காங்க. ஒரு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தனியா வாழ்ந்துட்டு இருந்த முதியவர்களை தேடி கண்டுபிடிச்சு, அவங்களுக்கு உடம்புல என்னென்ன நோயெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த முதியவர்களை 3 குழுவா பிரிச்சிருக்காங்க. ஒரு குழுவினர் சிறைச்சாலைக்கு போயிட்டு அங்க உள்ளவங்களுக்கு அன்பான அறிவுரைகளை சொல்றது. இன்னொரு குழுவினர் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிறது. இன்னொரு குழுவினர் ஏழைகளுடைய வாழ்க்கைக்கு அவங்களுடைய அப்லிஃப்ட்மென்ட்காக ஏதாவது ஐடியாஸ் கொடுக்கிறது, சின்ன சின்ன தொழில்கள் தொடங்குவதற்கு உதவி பண்றது. இந்த மாதிரி 3 வெவ்வேறு உதவிகளை செய்வதற்கு அந்த 3 குழுக்களும் நியமிக்கப்பட்டிருந்திருக்காங்க. இந்த மாதிரியான பொறுப்புகளை கொடுத்த பிறகு பாத்தீங்கன்னா அந்த தாத்தாக்கள் எல்லாமே ரொம்ப சுறுசுறுப்பா செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்களா. 6 மாசம் கழிச்சு அவங்களுடைய எல்லோரின் உடல் பரிசோதனை ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுச்சுன்னா, அவங்களுக்கு ஏற்கனவே இருந்த நோய்கள்ல ஒரு சில நோய்கள் காணாமலே போயிடுச்சு, மற்ற நோய்களுடைய தீவிரம் குறைஞ்சிருந்ததுதான். அடுத்தவங்களுக்கு உதவுவது அப்படிங்கிறது ஒரு வகையான மனிதநேயம். அது ஆங்கிலத்தில் அமியூயிசம்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அடுத்தவங்களுக்கு உதவி பண்றது புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நாம நம்ப மாட்டோம். உதவி பண்றது புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ப்ரூஃப் இருக்கான்னா இப்ப ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதனால நம்பலாம். அடுத்தவங்களுக்கு உதவி பண்றதுனால அவங்களுக்கு மட்டும் நம்ம உதவி பண்ணல, நமக்கு நாமளே உதவிக்கிறோம். ஒரு ஊர்ல ஒரு ஏழை இருந்திருக்கான். அந்த ஏழைக்கு பண தேவை இருந்திருக்குது. பாக்குற எல்லாருக்கிட்டையும் போயிட்டு கடன் கேட்கறது தான் அவருடைய வேலையே. இவரை பார்த்தாலே எல்லாரும் திருச்சி ஓட ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. சரி, என்னடா அது, யாருமே நமக்கு கடன் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, பேசாம கடவுள்கிட்டயே கடன் கேட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருந்திருக்காரு. சோ கடவுளுக்கு ஒரு போஸ்ட் கார்டுல லெட்டர் எழுதினாரா. கடவுளே, நீ படைத்த மனிதர்கள் யாரும் எனக்கு எதுவுமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதனால நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், என்னுடைய அவசர தேவை 100 ரூபாய் அனுப்பி வைக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டாரு. எழுதி முடிச்சதற்கு பிறகுதான் அவருக்கு தோணி இருக்குது, ஐயோ கடவுளுடைய அட்ரஸ் என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, போஸ்ட் மாஸ்டருக்கு அனுப்பி வைப்போம், ஏன்னா அவர்கிட்ட போயிட்டு தானே எல்லா தபாலும் ஊர் உலகத்துக்கே போகுது, கண்டிப்பா கடவுளுடைய முகவரி அவருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி எழுதி கொண்டு போய் போஸ்ட் பாக்ஸ்ல போட்டாராம். அதை எடுத்து அந்த போஸ்ட் மாஸ்டர் படிச்சு பார்த்திருந்திருக்காரு. ஐயோ பாவம், கடவுள் கிட்ட போயிட்டு 100 ரூபாய் கடன் கேட்கிற அளவுக்கு இந்த மனுஷன் இருக்கானா, அவனுக்கு எவ்வளவு பெரிய பண கஷ்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பாக்கெட்டை செக் பண்ணி பார்த்திருக்காரு. 80 ரூபாய் இருந்ததா. சரி, ஓகே, இந்த 80 ரூபாயாவது அனுப்பி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபருக்கு அனுப்பி வச்சாராம். அது அவருடைய கைகளுக்கு வந்து சேர்ந்த உடனே அடுத்த தடவை இன்னொரு கடிதம் எழுதியிருக்காரு. இந்த தடவை போஸ்ட் கார்டுலாம் இல்ல, அதான் கையில 80 ரூபாய் வந்துருச்சு, அதனால நல்ல ஒரு பேப்பர் வாங்கி கவர்லாம் வாங்கி அது உள்ளார எழுதி ஒட்டி அனுப்பியிருந்திருக்காரு கொண்டு போய் போஸ்ட் பாக்ஸ்ல. எடுத்து போஸ்ட் மாஸ்டர் பிரிச்சு படிச்சு பார்த்தாராம். அதுல எழுதி இருந்ததான், கடவுளே, நீங்க நான் கேட்ட மாதிரியே 100 ரூபாய் அனுப்பியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா இனிமே அந்த பணத்தை போஸ்ட் மாஸ்டர் மூலமா அனுப்பாதீங்க, ஏன்னா நீங்க அனுப்பின 100 ரூபாயில 20 ரூபாயை எடுத்துக்கிட்டு வெறும் 80 ரூபாய் தான் என்னுடைய கைக்கு கொண்டு வந்து சேர்த்தாங்க, அதனால இனிமே பணம் அனுப்புறதா இருந்தா போஸ்ட் மாஸ்டர் கிட்ட அனுப்பாம வேற ஏதாவது புது வழியா எனக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாரா. இந்த கதை நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் ஒண்ணுதான், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்கு உதவக்கூடிய நபர்களை கூட அவங்க என்ன விதமான எதிர்பார்ப்போடு நமக்கு உதவுறாங்களோ அப்படின்னு சந்தேகித்து அவங்க நமக்கு மட்டுமல்ல வேற யாருக்குமே உதவி செய்யக்கூடாது அப்படிங்கிற மனநிலைக்கு தள்ளிடுறோம். உதவிகளை உளமாற ஏற்றுக்கொள்வோம். அது சின்னதோ பெருசோ அதை முழு மனசோட ஏத்துக்கும் போதுதான் அந்த உதவிக்கும் அந்த உதவியை செய்யறவங்களுக்கும் நம்ம மரியாதை செலுத்துறதா அர்த்தம். ஒரு பெரிய நிறுவனத்துல மேனேஜருக்கு பர்சனல் செக்ரட்டரியா வேலை பார்த்த ஒரு பெண் ஒரு சைக்காட்டிஸ்ட போயிட்டு சந்திச்சாங்களாம். டாக்டர், எனக்கு இந்த கம்பெனில வேலை பார்க்கறதுக்கே பிடிக்கல, பயங்கர டார்ச்சரா இருக்குது, இந்த வேலையை விட்டுட்டு நான் போகணும்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, என்ன பண்றது அப்படின்னாங்களாம். அந்த டாக்டர் கேட்டாரா, என்னமா பிரச்சனை அப்படின்னு. இல்ல, என்னோட மேனேஜர் பயங்கர கோபக்காரரு, சிடு மூஞ்சி, எப்ப பார்த்தாலும் ஏதாவது திட்டிக்கிட்டே இருக்காரு, இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து வாழ்ந்துதான் ஆகணுமாங்கிற ஒரு கேள்வி வரும்போதெல்லாம் ரொம்ப டல் ஆயிடுறேன் டாக்டர், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னாங்களாம். அதுக்கு உடனே இந்த டாக்டர் சொன்னாரா, நான் சொல்ற இந்த விஷயத்தை நீ 3 மாசத்துக்கு பிராக்டிஸ் பண்ணணும். ஆமா, டெய்லி உன்னோட மேனேஜர் கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை நீ பாராட்டி பாரு, கண்டிப்பா எல்லா சிடுமூஞ்சி கிட்டையும் ஏதாவது ஒரு குணமாவது பாராட்டுற மாதிரி இருக்கும், அப்படி அவர்கிட்டயும் ஏதாவது ஒன்னு இருக்கும். 3 மாசம் எதுவுமே உன்னுடைய கண்ணுக்கு படலைனாலும் அட்லீஸ்ட் சும்மாவது அவரை பாராட்டிக்கிட்டே இரு, 3 மாசத்துக்கு அப்புறம் என்ன வந்து பாரு அப்படின்னு சொன்னாரா. சரிட்டு அந்த பொண்ணு போயிட்டாங்களாம். போயிட்டு 3 மாசம் பல்ல கடிச்சிட்டு அந்த கம்பெனில வேலை பார்க்கலாம்னு சொல்லி முடிவெடுத்து வேலை பார்த்திருக்காங்க. 3 மாசத்துக்கு அப்புறம் டாக்டரை பாக்கிறதுக்கு வந்தாங்களாம். என்னமா வேலையை விட்டுறியா அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்டாராம். அது எப்படிங்க விட முடியும், நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னாங்களாம் அந்த பெண். இதோ அவர் போட்டிருக்க எங்களோட என்கேஜ்மெண்ட் ரிங், டைமண்ட் ரிங் அப்படின்னு சொல்லி காட்டினாங்களாம். டாக்டர் ரொம்ப ஆச்சரியம்லாம் படல, சந்தோஷப்பட்டாரா. ரொம்ப சிம்பிள். டாக்டர் சொன்னதுக்கு பிறகு தினசரி அந்த பெண் போயிட்டு அந்த மேனேஜர் கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாசிட்டிவான விஷயம், இன்னைக்கு உங்களுடைய ஷர்ட் நல்லா இருக்கு, இன்னைக்கு நீங்க டிக்டேட் பண்ண அந்த லெட்டர்ல உங்களுடைய அந்த ஃப்ளோ ஆஃப் கம்யூனிகேஷன் நல்லா இருந்தது, நீங்க பேசுறது நல்லா இருக்கு, ஸ்மைல் பண்றது நல்லா இருக்குன்னு தினசரி சொல்லியிருந்திருக்காங்க. போற போக்குல மனுஷர் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகி அந்த பொண்ணுக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டாரு. இது சும்மா ஜோடிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு கிடையாது, நியூயார்க்ல நடந்த ஒரு நிகழ்வாக நியூயார்க்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு பிரபல சைக்காலஜிக்கல் மேகசின்ல வந்திருக்கக்கூடிய ஒரு கட்டுரை. இதை பற்றி தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறாரு. அதுதான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன்.
சோ எப்பேற்பட்ட நபர்களிடமும் நம்ம கண்டுபிடிச்சு பாராட்டுறதுக்கு கண்டிப்பா ஒரு விஷயம் இருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்களை தேடி பிடிச்சு பாராட்டணும்னா நம்ம லைஃபும் நல்லா இருக்கும், அவங்க லைஃபும் நல்லா இருக்கும். ஒரு பெரிய மகானை மீட் பண்ண ஒரு பக்தர், சாமி எனக்காக நீங்க ஒரு காரியம் பண்ணணுமே அப்படின்னாரா. என்ன பண்ணணும் சொல்லு அப்படின்னாரா. இல்ல என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க வேண்டிக்கணும், என்னுடைய குடும்பம் ரொம்ப செழிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேண்டிக்கிறீங்கன்னா அது நடக்கும் நான் நம்புறேன் அப்படின்னாரா. சரிப்பா நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேண்ட ஆரம்பிச்சிருக்காரு. இந்த உலகத்துல இருக்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போதே இவர் குறுக்கிட்டு, சாமி நான் என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும்னு தான் உங்ககிட்ட கேட்க சொன்னேன், நீங்க என்ன ஒட்டுமொத்த உலகத்துக்காகவும் வேண்டீங்க அப்படின்னு. இல்லப்பா இந்த சன்னியாச தர்மமும் சரி என்னுடைய குருநாதரும் சரி இப்படிதான் வேண்டணும்னு சொல்லியிருக்காங்க, தனிப்பட்ட ஒரு நபருக்காக வேண்டுதல் வைக்க கூடாது அப்படின்னு சொன்னாராம். அதெல்லாம் முடியாது, என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், நீங்க வேண்டுவீங்களா மாட்டீங்களான்னு இவர் அடம் பிடிச்சிருந்திருக்காரு. டக்குன்னு அந்த மகான் என்ன பண்ணாரா, ஒரு வாளியில தண்ணி கொடுத்து போயிட்டு அந்த செடிக்கு தண்ணி ஊத்திட்டு வாங்க அப்படின்னாரா. இவர் போயிட்டு தண்ணியை கொண்டு போய் அந்த செடியுடைய வேர்ல ஊத்திட்டு வந்துட்டாரு. வந்த உடனே இந்த மகான் கேட்டாராம், அந்த செடிக்கு தானே தண்ணி ஊத்த சொன்னேன், நீங்க ஏன் போயிட்டு வேர்ல ஊத்துனீங்க, ஒவ்வொரு இலைக்கா ஒவ்வொரு கிளைக்கா தண்ணி ஊத்த வேண்டியது தானே அப்படின்னாராம். என்ன சாமி இது லூஸ் தனமா பேசுறீங்க, வேருக்கு ஊத்துனா ஒட்டுமொத்த மரத்துக்கும் தண்ணி ஊத்துன மாதிரி தானே அப்படின்னாரா. அப்படிதான் வேண்டுதலும், ஒட்டுமொத்த உலகத்துக்காகவும் வேண்டும் போது அதுல நீங்களும் அடக்கம், உலகம் செழிப்பாக இருந்தா நீங்களும் செழிப்பாக இருப்பீங்க அப்படின்னாரா. இந்த நிகழ்வு நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், நம்முடைய வேண்டுதல்களை அனைவருக்கும் பொதுவாக வைத்தோம்னா நம்முடைய வாழ்க்கையும் செழிப்பாக இருக்கும். ஒரு நாள் கடவுளுக்கு திடீர்னு ஒரு ஆசை வந்திருக்குது, பூமிக்கு போயிட்டு மக்கள் எல்லாம் நேர்ல சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நேரடியா பூமியில வந்து அவர் இறங்கின உடனே சந்திச்ச முதல் நபர் அழுதுட்டு இருந்திருக்காரு. ஆமா, ஒரு மனிதன் ரோட்ல நின்று அழுதுட்டு இருந்திருக்காங்க. பார்த்த உடனே கடவுளுக்கு மனசு பதறி போயிடுச்சு. என்னடா அது, நம்ம பூமிக்கு வந்திருக்கிறோம், நம்ம பாக்குற முதல் மனுஷனே அழுதுட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு கேட்டாராம், என்ன பாச்சு ஏன் அழற அப்படின்னு. இல்ல நான் பாக்கெட்ல ஒரு 10 ரூபா வச்சிருந்தேன், அந்த 10 ரூபா காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதானா. அவ்வளவுதானே, இந்த 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பாக்கெட்ல இருந்து 10 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டாராம். அதை வாங்கி பாத்திருக்கான், வாங்கி பாக்கெட்ல வச்சிருந்திருக்கான். ஒரு நிமிஷம் கூட ஆயிருக்காத மறுபடியும் அழ ஆரம்பிச்சிட்டானே, இன்னும் பலமா அழுதுருக்கான். கடவுள் தெரிச்சிட்டாரு, ஏன்பா இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு. இல்ல நான் தொலைச்ச 10 ரூபாயும் இப்ப என்கிட்ட இருந்திருந்ததுன்னா என்கிட்ட இப்ப 20 ரூபா இருந்திருக்கும், இப்ப 10 ரூபா தானே இருக்குது, அதை நினைச்சு அழுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதானா. நம்முடைய மனசு அப்படிதான், எது கிடைச்சாலும் அதை விட இன்னும் ஏதாவது பெஸ்டா கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் நம்முடைய லைஃப்ல சந்தோஷமே இருக்காது. நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிறது எல்லாமே பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வாழ்ந்தோம்னா இந்த வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு நாட்டை ஆண்டு கொண்டிருந்த மன்னர், அவர் இயற்கை ஆர்வலரும் கூட. அவருடைய அரண்மனையை சுத்தி நிறைய மரங்கள் நட்டு வளர்த்துட்டு இருந்தாராம். அந்த மரங்கள் கூட அவர் பேசவும் செய்வாராம். அது மாதிரி ஒரு நாள் ஒவ்வொரு மரமா போயிட்டு பேசிட்டு இருந்திருக்காரு. முதல்ல போயிட்டு ஆலமரத்துக்கிட்ட பேசினாராம். என்ன ஆலமரமே சந்தோஷமா இருக்கியா அப்படின்னாரா. என்ன சந்தோஷம் பண்ணா, பாக்கிறதுக்கு தான் பெருசா இருக்கிறேன், ஆனா என்னுடைய பழங்கள் பாருங்க ரொம்ப சின்னதா இருக்குது, இவ்வளவு பெரிய உருவத்துக்கு இத்தினோண்டு பழமா அப்படின்னு சொல்லி மத்த மரங்கள்லாம் என்ன பார்த்து கேலி பண்றாங்க, ஒரு புயல் அடிச்சா சாஞ்சிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னுதான். என்னடா அது இப்படி ஃபீல் பண்ணுதே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு வேப்ப மரத்துக்கிட்ட போயிருந்திருக்காரு. வேப்ப மரமே நீயாவது சந்தோஷமா இருக்கியா அப்படின்னாரா. என்ன சந்தோஷம், எல்லாரும் மருத்துவ குணமிக்க மரம்ங்கிறாங்க, ஆனா ஒருத்தங்க கூட என்னுடைய பழத்தை சாப்பிட மாட்டேங்கிறாங்க, ரொம்ப வருத்தமா இருக்கேன் அப்படின்னுச்சான். அடுத்து ஒரு அத்தி மரத்துக்கிட்ட போய் கேட்டு இருந்திருக்காரு. அதான் ஊரே சொல்லுது, அத்தி பழம் அத்தனையும் சொத்த அப்படின்னு சொல்லிட்டு என்ன அசிங்கப்படுத்துறாங்க பழமொழி எல்லாம் வச்சு, எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு அந்த மரம். இப்படியே ஒவ்வொரு மரமா போயிருந்திருக்காரு. ஒவ்வொரு மரத்துக்கிட்டையும் 1000 குறைகளாம். ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்திருக்காரு. என்னடா அது, மரங்கள் தான் பூமியின் வரங்கள்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம், ஆனா ஒவ்வொரு மரமும் இவ்வளவு ஃபீல் பண்ணுதே அப்படிங்கிற போது கடைசியா ஒரு மகிழம்பூ மரத்தை பார்த்தாராம். அந்த மகிழம்பூ மரம் ரொம்ப சந்தோஷமா இருந்ததா. நீயாவது சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டாரா. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ஏன்னா எந்தெந்த மரங்களையும் நட்ட நீங்க என்னையும் நட்டு வளர்த்து ஆளாக்கி இருக்கீங்க இல்லையா, அதுவே போதுமண்ணா, எனக்கு அதை விட மிகப்பெரிய சந்தோஷம் என்ன இருக்குது. என்னை கவனிச்சு வளர்த்து ஆளாக்கி என் கூட தினமும் வந்து பேசுறீங்க, என்னை மரம் என்று ஒதுக்கிடாமல் ஒரு மனுஷனை போல நடத்துறீங்கல்ல, அதுவே போதும் அப்படின்னு சொல்லி அந்த மகிழம்பூ மரம் சொல்லிச்சான். மனுஷங்களும் இந்த மாதிரிதான், ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளாரையும் 1000 குறைகள், எனக்கு அது இல்ல இது இல்ல, அப்படி கிடைக்கல இப்படி கிடைக்கல, பெஸ்டா இல்ல அப்படி இப்படின்னு. ஆனா குறைகள் இல்லாம நம்முடைய வாழ்க்கையை நிறைவா பார்க்க ஆரம்பிச்சோம்னா, நம்முடைய பார்வையை சரி செஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை பாதையும் சரியாகிடும். ஒரு நாட்டை ரூல் பண்ணிட்டு இருந்த ராஜாவுக்கு திடீர்னு தலைவலி வந்திருக்குது. ராஜாங்கிறதுனால தலைவலி வராம இருக்குமா என்ன? ஆமா, கடுமையான தலைவலி. அரண்மனையில் இருக்கக்கூடிய எல்லா வைத்தியர்களும் வந்து வைத்தியம் பார்த்திருந்திருக்காங்க. அந்த ராஜாவுக்கு தலைவலி போன பாடு இல்ல. சரி ஓகே, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற போது கேள்விப்பட்டிருக்காங்க, காட்டுக்குள்ளார ஒரு முனிவர் இருக்காரு, அவர் வந்தாருன்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு போயிட்டு அந்த முனிவரை கூட்டு வந்திருக்காங்க. அந்த முனிவர் வந்து ராஜாவை பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு, ஓகே இந்த தலைவலி தீர்றதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், நீ பாக்குற எல்லா விஷயமும் பச்சை கலரா மாறணும். ஆமா, நீ எதை பாத்தினாலும் அந்த இடத்துல பச்சை வண்ணம் மட்டும் தான் தெரியணும், அந்த மாதிரி எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னா உனக்கு இந்த தலைவலி சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம்.
என்னடா அது இப்படி ஒரு கிரிட்டிக்கலான மருந்து எழுதி கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்ச ஒட்டுமொத்த அரண்மனை ஊழியர்களும் சேர்ந்து ஒவ்வொன்னையும் பச்சையா மாத்த ஆரம்பிச்சாங்களாம். நாடு முழுக்க செழிப்பா மாறுனுச்சா. மரம், செடி, கொடிகள் எங்க திரும்பினாலும் பச்சை. அரண்மனையினுடைய சுவர் முழுக்க பச்சை, திரை சீலைகள் முழுக்க பச்சை, எல்லாமே பச்சையாகவே மாற்றப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் கழிச்சு அந்த முனிவர் ராஜாவை பார்க்கறதுக்காக வந்திருந்திருக்காரு. 2 காவலாளிகள் ஓடி வந்தாங்களாம், கையில ஒரு வாளி எடுத்துட்டு. வாளிக்குள்ளார பார்த்தா பச்சை கலர் பெயிண்ட். ராஜா உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களை பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சிடறோம் அப்படின்னாங்களாம். அப்பதான் அந்த முனிவருக்கு தெரிஞ்சதா நம்ம சொன்னதை எவ்வளவு முட்டாள்தனமா புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவை போய் பார்த்து சொன்னாராம், இங்க பார், பச்சை கலரா நீ பாக்குறதெல்லாம் இருக்கணும்னு சொன்னனே தவிர நீ பாக்குற எல்லா பொருட்களையும் பச்சை கலரா மாத்துன்னு சொல்லல. நீ பச்சை கலர்ல ஒரு கண்ணாடி வாங்கி போட்டிருந்தீங்கனாலே போதும், நீ பாக்குற எல்லா விஷயங்களும் பச்சையா தெரிஞ்சிருக்கும், உன்னுடைய தலைவலியும் சரியா இருக்கும். மக்களுடைய பணத்தை போய் இவ்வளவு வேஸ்ட் பண்ணிருக்கே அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு அறிவுரை சொன்னாரா. இந்த நிகழ்வு நமக்கு சொல்லக்கூடிய செய்தி ஒண்ணுதான். நாம பாக்குற பார்வையை மாத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மத்தவங்களை மாத்துறதுக்கு கஷ்டப்பட வேண்டியது இல்ல. வெரி சிம்பிள். நாம் பார்க்கக்கூடிய பார்வையை மாற்றினால் இந்த உலகமும் மாறும். முன்னொரு காலத்துல 2 பக்கத்து நாடுகளை ஆண்ட மன்னர்கள் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவர் ஏதாவது கேட்டா அவர் கொடுப்பாரு, அவர் ஏதாவது கேட்டா இவர் கொடுப்பாரு. பர்த்டேக்கு மியூச்சுவலா கிஃப்ட்ஸ் அனுப்பி வைப்பாங்க. அந்த மாதிரி 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருந்திருக்காங்க. ஒரு நாள் இந்த நாட்டு அரசன் அந்த நாட்டு அரசனுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு. கருப்பு நிறத்துல வால் இருக்கிற ஒரு வெள்ளை குதிரை வேணும், உடனடியாக அனுப்பி வைக்கணும், இல்லைனா அப்படின்னு சொல்லி முடிக்காமலே இந்த கடிதத்தை அனுப்பி இருந்திருக்காரு. அந்த கடிதம் வந்த உடனே அந்த பக்கத்து நாட்டு மன்னன் அதை படிச்சு பார்த்திருக்கிறாரு. ஓகே, இதுதான் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு, என்கிட்ட கருப்பு நிற வால் கொண்ட வெள்ளை குதிரையும் இல்ல, வேறு நிற குதிரையும் இல்ல, அப்படியே இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பதிலுக்கு முடிக்காம அனுப்பி இருந்திருக்காரு. ஏன்னா நீ மட்டும் தான் லெட்டரை முடிக்காம அனுப்புவியா, நானும் முடிக்காம அனுப்பி பாக்குறேன் அப்படின்னு. இதை படிச்சு பார்த்த அந்த பக்கத்து நாட்டு மன்னன், என்னடா அது, நாம ஒரு லெட்டர் எழுதுறோம், பதிலுக்கு அவனும் லெட்டர் எழுதுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு செம கோவம் வந்துருச்சு. உடனடியா அந்த பக்கத்து நாட்டு மேல படையெடுத்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு படையெடுத்து போயிட்டாங்க. பயங்கர சண்டை நடந்திருக்குது. கிட்டத்தட்ட 1 மாசம் சண்டை நடந்திருக்கு, முடிவே இல்ல. சரி, ஓகே, இது எப்படிதான் முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சந்திச்சு பேசலாம் அப்படின்னு 2 மன்னர்களும் சந்திச்சு பேசி இருந்திருக்காங்க. அப்பதான் அந்த முதல் கடிதத்தை எழுதின அரசர் சொன்னாராம், நான் உங்களுக்கு என்ன லெட்டர் எழுதுனேன், எனக்கு இப்போ கருப்பு நிறத்துல வால் இருக்கிற ஒரு வெள்ளை குதிரை வேணும்னு சொன்னேன், உடனடியா அனுப்பி வைங்கள், இல்லையே வேறு குதிரை இருந்தாலும் அனுப்பி வைங்கள்னு தானே நான் சொல்ல வந்தேன், அது உங்களுக்கு புரியலையா அப்படின்னாரா. அதுக்கு பதிலுக்கு இவர் சொன்னாரா, நான் மட்டும் என்ன சொன்னேன், என்கிட்ட கருப்பு நிற வால் கொண்ட வெள்ளை குதிரை இல்ல, வேறு நிற குதிரையும் இல்ல, அப்படி இருந்தாலும் உங்களுக்கு தானே அனுப்பி வைப்பேன் அப்படின்னு தானே சொல்ல வந்தேன். நீங்க கடிதத்தை முடிக்காம அனுப்பி வச்சிருந்தீங்க, அதே மாதிரி நானும் முடிக்காம அனுப்பி வச்சிருந்தேன் அப்படின்னு இவர் சொன்னாரா. அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சிருது 2 மன்னர்களுக்கும் 2 பேருமே சண்டை போடுற மூட்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கட்டி பிடிச்சி முஸ்தபா சாங்லாம் பாடினாங்களாம். இந்த கதை நமக்கு சொல்லக்கூடிய செய்தி ஒண்ணுதான். எப்போதுமே நம்ம சொல்ல வர விஷயத்த நம்ம முழுசா சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொருத்தவங்க தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது. அதனால முதல்ல சொல்லி முடிப்போம் முழுமையா. அப்படி சொல்லி முடிச்ச பிறகும் நமக்கு புரியாத விஷயங்களை கேட்டு தெளிவடைஞ்சுப்போம். நாமளாவே ஒரு அர்த்தம் எடுத்துக்காமல் இருந்தோம்னாலே வாழ்க்கையில பல பிரச்சனைகளை தவிர்த்திடலாம். ஒரு சன்னியாசிக்கு திடீர்னு நைட் தூங்கும்போது கனவு வந்திருக்குது. அந்த கனவுல பார்த்தா அவர் சொர்க்கத்துக்கு போறாரு. சொர்க்கத்துல ஒரு மிகப்பெரிய திருவிழா நடந்துட்டு இருக்குது. ஆமா, ஒட்டுமொத்த சொர்க்கமுமே திருவிழா கோலாகலமா இருக்குது. இவர் போயிட்டு கேக்குறாரு, என்னங்க இங்க ஏதோ ஊர்வலம் எல்லாம் போயிட்டு இருக்குது அப்படின்னா, இல்ல இன்னைக்கு கடவுளோட பிறந்த நாள், அதெல்லாம் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாங்களாம். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காரு. முதல்ல ஒரு யானை மேல ஒருத்தர் போயிருந்திருக்காரு. அவர் பின்னாடி பெரிய கூட்டம். இவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்திருக்காரு. ஒரு மதத்தோட பேரை சொல்லி இவர் அந்த மதத்தோட தலைவர் அப்படின்னாங்களாம். அடுத்து பாத்தீங்கன்னா குதிரை மேல ஒருத்தர் போயிருந்திருக்காரு. அவர் பின்னாடியும் பெரிய கூட்டம். இவர் யாருன்னு கேட்டு இருந்திருக்காரு. வேறொரு மதத்தோட பேரை சொல்லி இவர் அந்த மதத்தோட தலைவர் அப்படின்னாங்களாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கம் மேல ஒருத்தர் அமர்ந்து போயிட்டு இருந்திருக்காரு. இவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த குறிப்பிட்ட மதத்தை சொல்லி அந்த மதத்தோட தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடியும் நிறைய கூட்டம். இப்படி கூட்டமா அணிவகுப்பு நடந்துகிட்டே இருந்திருக்கு. கடைசியா பார்த்தா ஒரு வயசான ஒரு குதிரை மேல ஒரு வயசான தாத்தா மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்துட்டு வந்திருக்கிறாரு. அவர் பின்னாடி யாருமே இல்ல. அவர் பாட்டுக்கு வேற வழி இல்லாம நாமளும் இந்த ஊர்வலத்துல போய் தொலைவோம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்திருக்கிறாரு. அப்பதான் அந்த சன்னியாசிக்கு ஒரு டவுட் வந்து இவர் யாருன்னு கேட்டாராம். என்னங்க இது, அவர் தாங்க கடவுள், அவருடைய பிறந்தநாளதான் எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னாங்களாம். இது என்னன்னா, மக்கள் இன்னைக்கு கடவுளை பின்பற்றுவதை விட மதத்தை பின்பற்றுறாங்க அப்படிங்கறத உணர்த்தக்கூடிய ஒரு கதை. கடவுளை பின்பற்றுவது வேறு, மதத்தை பின்பற்றுவது வேறு. இரண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நம்முடைய மனதும் செயலும் நன்றாக ஒன்றாக இருக்கணும்னா நாம கடவுளை தான் பின்பற்றணுமே தவிர கண்மூடித்தனமாக மதங்களை பின்பற்றக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்வு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அழகான மெசேஜ். Stay tuned. Now we Radio City. Love Guru.